வணக்கம். இன்றைய முக்கிய உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவால் தடை விதிக்கப்பட்ட விமானத்தில் பாகிஸ்தானுக்குள் திடீரென்று களமிறங்கிய IRGCயின் மூத்த அதிகாரிகள். பரபரப்பான 12 மணி நேர பேச்சுவார்த்தை. அடுத்தது என்ன நடக்கும்? பாகிஸ்தானில் இருந்து அவசரமாக வெளியேறும் அமெரிக்கா. 15 மணி நேரங்களை கடந்தும் பாகிஸ்தானில் தொடரும் முத்தரப்பு பேச்சுவார்த்தை. எதிர்பார்ப்பில் மத்திய கிழக்கு. டிரம்பின் அதிரடி எச்சரிக்கை உலகளாவிய எரிசக்தி சந்தையில் ஏற்படுத்தியுள்ள பரபரப்பு. ஈரானுடன் ஒப்பந்தம் தனக்கு ஒரு பொருட்டல்ல, பேச்சுவார்த்தைகளுக்கு நடுவில் டிரம்ப் அறிவிப்பு. இஸ்ரேலிய ராணுவத்தின் கொடூர காணொளியை வெளியிட்ட தென்கொரிய ஜனாதிபதி. ஈரானுக்கு உதவி, சீனாவுக்கு டிரம்ப் விடுத்த எச்சரிக்கையால் வலுக்கும் பதற்றம். ட்ரோன் தாக்குதல்களால் உயரும் ரஷ்ய படை உயிரிழப்புகள். உக்ரைன் ராணுவம் அதிரடி தகவல். 24 மணித்தியாலங்களில் 200 இலக்குகள். மிக மோசமான தாக்குதல்களை நடத்தி வரும் இஸ்ரேல். செல்வந்த மற்றும் ஏழை நாடுகளுக்கு இடையிலான இடைவெளி அதிகரிப்பு. ஐநா அறிக்கை தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். அமெரிக்காவால் தடை விதிக்கப்பட்ட விமானத்தில் பாகிஸ்தானுக்குள் திடீரென்று களமிறங்கியுள்ள மூத்த IRGC அதிகாரிகள். ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை, அதன் விமானப்படை, கடற்படை மற்றும் வெளிநாட்டு நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான குட்ஸ் படை ஆகியவற்றின் உயர் அதிகாரிகள் இன்று இஸ்லாமாபாத்திற்கு வெளியே உள்ள பாகிஸ்தானில் உள்ள முக்கியமான விமான தளமான நூர்கான் தளத்தை வந்தடைந்துள்ளனர். வளைகுடா பகுதி வட்டாரங்களை மேற்கோள் காட்டி CNN வெளியிட்ட தகவலின்படி இந்த வருகை ஈரானிய தூதுக்குழுவிற்கு ஆதரவு மற்றும் தளவாட உதவிகளை வழங்கும் நோக்கத்துடன் இடம்பெற்றுள்ளது. மேலும் வந்துள்ள மூத்த IRGC அதிகாரிகள் ஆலோசனை வழங்குவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. விமான பயண கண்காணிப்பு தகவல்களின் அடிப்படையில் அமெரிக்க அரசாங்கத்தால் தடை விதிக்கப்பட்ட பவுயா ஏர் நிறுவனத்திற்கு சொந்தமான குறைந்தது ஒரு விமானம் அந்த தளத்தில் தரையிறங்கியுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. அந்த விமானம் தரையிறங்கிய நூர்கான் தளம் பாகிஸ்தானுக்கு வரும் முக்கிய பிரமுகர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட பகுதி என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தளத்திற்கு அனுமதி கடுமையாக கட்டுப்படுத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திடீர் வருகை பிராந்திய பாதுகாப்பு சூழ்நிலைகளில் புதிய கவனத்தை ஈர்த்துள்ளது. 15 மணி நேரங்களை கடந்தும் பாகிஸ்தானில் தொடரும் முத்தரப்பு பேச்சுவார்த்தை. எதிர்பார்ப்பில் மத்திய கிழக்கு. பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத்தில் இன்னும் நடைபெற்று வருவதாக வெள்ளை மாளிகையின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் துணை ஜனாதிபதி JD Vance தலைமையிலான அமெரிக்க குழுவுக்கு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் அதிகாலை வரை நீடித்துள்ளன. வெள்ளை மாளிகை அதிகாரியின் கூற்றுப்படி பேச்சுவார்த்தைகள் 15 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்து வந்தது. ஆனால் அந்த நேரத்தில் எவ்வளவு காலம் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளுக்காக மட்டும் செலவிடப்பட்டது என்பது தெளிவாக தெரியவில்லை என சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பரபரப்பான 12 மணி நேர பேச்சுவார்த்தை. அடுத்தது என்ன நடக்கும்? பாகிஸ்தானில் இருந்து அவசரமாக வெளியேறும் அமெரிக்கா. பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே 21 மணி நேரம் இடம்பெற்ற அமைதி பேச்சுவார்த்தை போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு உடன்பாட்டை எட்ட தவறிவிட்டதாக அமெரிக்க துணை ஜனாதிபதி JD Vance தெரிவித்துள்ளார். இஸ்லாமாபாத்தில் இடம்பெற்ற அமைதி பேச்சுவார்த்தை பின்னர் அங்கிருந்து வெளியேறிய அவர் சற்று முன்னர் ஞாயிற்றுக்கிழமை செய்தியாளர் சந்திப்பில் இதனை குறிப்பிட்டார். அமெரிக்காவின் நிபந்தனைகளுக்கு ஈரான் உடன்படவில்லை என்றும் இரு நாடுகளுக்கும் இடையான பேச்சுவார்த்தைக்கு பிறகு எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை. 21 மணி நேரம் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தை போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு உடன்பாட்டை எட்ட தவறிவிட்டது. தற்போதைய 2 வார கால போர் நிறுத்தத்திற்கு பிறகு என்ன நடக்கும் என்ற கேள்விக்குறியாகியுள்ளது. ஈரான் எங்கள் நிபந்தனைகளை ஏற்க வேண்டாம் என்று முடிவு செய்துள்ளனர். அணுசக்தி விவகாரம் போன்ற அமெரிக்காவின் முக்கிய கோரிக்கைகளுக்கு இணங்க ஈரான் தயாராக இல்லை. அமெரிக்கா தனது இறுதி முன்மொழிவை அளித்துவிட்டது. அமெரிக்காவின் முன்மொழிவை ஏற்றுக்கொள்வது ஈரானின் கையில் தான் உள்ளது. ஈரானின் இந்த நிலைப்பாடு அமெரிக்காவை விட ஈரானுக்குத்தான் அதிக பாதகமான செய்தியாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஈரானின் அணுசக்தி திறன்களை தடுப்பதே ஒரு முதன்மை இலக்கு என்று கூறிய துணை ஜனாதிபதி அமைதி பேச்சுவார்த்தையில் ஒரு உடன்பாட்டை எட்ட முடியாததால் பாகிஸ்தானை விட்டு வெளியேற அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். இருப்பினும் அமைதி பேச்சுவார்த்தையில் மத்தியஸ்தராக செயற்பட்ட பாகிஸ்தானுக்கு தனது நன்றியையும் தெரிவித்துள்ளார். டிரம்பின் அதிரடி எச்சரிக்கை உலகளாவிய எரிசக்தி சந்தையில் ஏற்படுத்தியுள்ள பெரும் பரபரப்பு.
ஹார்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விடுத்துள்ள எச்சரிக்கை உலகளாவிய எரிசக்தி சந்தையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் ஒத்துழைப்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மிக விரைவில் ஹார்முஸ் நீரிணை திறக்கப்படும் என்று அவர் உறுதியாக தெரிவித்துள்ளார். வளைகுடா பகுதியை மீண்டும் திறக்க மற்ற நாடுகளும் உதவி செய்ய தயாராக இருப்பதாகவும், கப்பல் போக்குவரத்திற்கு ஈரான் சுங்கச்சாவடி போன்ற கட்டண முறையை விதிப்பதை அமெரிக்கா ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் அவர் எச்சரித்துள்ளார். ஈரானின் அணு ஆயுத திட்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதே அமைதி உடன்படிக்கையின் 99% நோக்கம் என்றும், அது நிறைவேறினால் நீரிணை தானாகவே திறக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். தற்போது அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே 2 வார கால போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் ஹார்முஸ் நீரிணை வழியாக நடைபெறும் கப்பல் போக்குவரத்து இன்னும் ஸ்தம்பித்து போயுள்ளது. போர் தொடங்குவதற்கு முன்பு நாளொன்றுக்கு சுமார் 135 கப்பல்கள் பயணித்த நிலையில் போர் நிறுத்தத்திற்கு பிறகு வெறும் 22 கப்பல்கள் மட்டுமே இந்த நீரிணையை கடந்துள்ளன. எண்ணெய் டேங்கர்கள் உட்பட 600க்கும் மேற்பட்ட கப்பல்கள் வளைகுடா பகுதியில் தேங்கி கிடக்கின்றன. ஈரான் தனக்கு சாதகமான மற்றும் மனிதாபிமான உதவி கோரும் கப்பல்களை மட்டுமே அனுமதிப்பதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இஸ்ரேலிய ராணுவத்தின் கொடூர காணொலியை வெளியிட்ட தென்கொரிய ஜனாதிபதி லீ ஜே மியூங் இஸ்ரேலிய ராணுவத்தினர் பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக இழைக்கும் வன்முறைகள் தொடர்பான காணொலியை பகிர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே பெரும் ராஜதந்திர மோதலை ஏற்படுத்தியுள்ளார். கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையின் கபாடியா நகரில் இஸ்ரேலிய வீரர்கள் உயிரிழந்த பாலஸ்தீனர்களின் உடல்களை கட்டிடத்தின் கூரையிலிருந்து கீழே தள்ளும் அதிர்ச்சியூட்டும் காணொலியை ஜனாதிபதி லீ தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்திருந்தார். இது உண்மையா என்பதை நான் ஆராய வேண்டும், அவ்வாறு இருந்தால் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பதை அறிய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அல் ஜசீரா ஊடகத்தால் உறுதிப்படுத்தப்பட்ட இந்த காணொலியில் உடல்களை காலால் உதைத்து தள்ளும் கொடூர காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. இது சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது என்றும் மனிதநேயமற்ற செயல் என்றும் பாலஸ்தீனிய வெளிவிவகார அமைச்சகம் இஸ்ரேலை கடுமையாக சாடியுள்ளது. இந்த விவகாரம் குறித்து இஸ்ரேலிய வெளிவிவகார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜனாதிபதி லீ வேண்டுமென்றே 2024ஆம் ஆண்டு பழைய செய்தியை தோண்டி எடுத்து இஸ்ரேலிய எதிர்ப்பு செய்திகளை பரப்புவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இருப்பினும் இதற்கு பதிலளித்துள்ள தென்கொரிய ஜனாதிபதி, உலகெங்கிலும் உள்ள மக்கள் அனுபவிக்கும் வலியை உணராமல் சர்வதேச சட்ட மீறல்கள் குறித்து ஒருமுறை கூட சுய பரிசோதனை செய்யாமல் இருப்பது ஏமாற்றம் அளிக்கிறது என்று இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுத்துள்ளார். ஈரானுக்கு உதவி, சீனாவுக்கு ட்ரம்ப் விடுத்த எச்சரிக்கையால் வலுக்கும் பதற்றம். ஈரானுக்கு சீனா ஆயுதங்களை வழங்கினால் அந்த நாடு பெரிய சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய தனிப்பட்ட செவ்வியில் அவர் இதனை கூறியுள்ளார். சீனா ஈரானுக்கு உதவக்கூடும் என்ற அமெரிக்க உளவுத்துறையின் தகவல்கள் குறித்து அந்த ஊடகம் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த ட்ரம்ப், அவ்வாறு நடந்தால் பெய்ஜிங் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று தெரிவித்துள்ளார். அடுத்த சில வாரங்களுக்குள் ஈரானுக்கு புதிய வான் பாதுகாப்பு அமைப்புகளை வழங்க சீனா தயாராகி வருவதாக உளவுத்துறை மதிப்பீடுகள் தெரிவிப்பதாக முன்னதாக செய்திகள் வெளியாகியிருந்தன. போர் நிறுத்த சூழலை பயன்படுத்தி ஈரான் தனது ஆயுத பலத்தை புதுப்பித்துக் கொள்ள முயற்சிப்பதை இந்த தகவல்கள் வெளிப்படுத்துவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்குடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அடுத்த மாத தொடக்கத்தில் ட்ரம்ப் சீனாவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் அவரது இந்த எச்சரிக்கை பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானுடன் ஒப்பந்தம் தனக்கு ஒரு பொருட்டல்ல, பேச்சுவார்த்தைகளுக்கு நடுவில் ட்ரம்பின் அறிவிப்பு. ஈரானுடன் ஒப்பந்தம் எட்டப்பட்டாலும் சரி எட்டப்படாவிட்டாலும் சரி அது எனக்கு ஒரு பொருட்டல்ல என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா ஈரானின் விமானப்படை, கடற்படை மற்றும் தலைமையை ஒழித்துவிட்டது என்றும் தற்போது ஹார்முஸ் நீரிணையை திறக்க முயன்று வருகிறது என்றும் அவர் தனது முந்தைய கூற்றுக்களை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் பயந்த, பலவீனமான அல்லது கஞ்சத்தனமான நாடுகளின் சார்பாக அமெரிக்கா இதை செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நேட்டோ எங்களுக்கு உதவவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். என்ன நடக்கிறது என்று பார்ப்போம், ஆனால் என்னை பொறுத்தவரை எனக்கு கவலை இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை என்ன நடந்தாலும் சரி நாம் வெற்றி பெறுவோம் என்று பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து கொண்டிருக்கும் வேளையில் வெள்ளை மாளிகையில் வைத்து குறிப்பிட்டுள்ளார்.
இஸ்லாமாபாத்தில் பல மணி நேரமாக நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகள் குறித்து தனக்கு ஏராளமான தகவல்கள் கிடைத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். என்ன நடந்தாலும் சரி, நாம் வெற்றி பெறுவோம். நாம் அந்த நாட்டை முற்றிலுமாக தோற்கடித்து விட்டோம் என்று மீண்டும் குறிப்பிட்டுள்ளார். 24 மணித்தியாலங்களில் 200 இலக்குகள். மிக மோசமான தாக்குதல்களை நடத்தி வரும் இஸ்ரேல். இஸ்லாமாபாத்தில் அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கிடையே நேரடி பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வரும் அதே வேளையில் லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பினரை இலக்கு வைத்து இஸ்ரேல் தனது தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் மட்டும் லெபனானில் உள்ள சுமார் 200 ஹிஸ்புல்லா இலக்குகள் மீது தாக்குதல்கள் நடத்தியுள்ளதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. லெபனானின் தெற்கு பகுதியில் தரைவழி தாக்குதலில் ஈடுபட்டுள்ள இராணுவத்தினருக்கு ஆதரவாக இந்த வான்வழி தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்துவதற்காக பயன்படுத்தப்படும் ஏவுதளங்களை அழிப்பதே இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கம் என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இதேவேளை தெற்கு லெபனானில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்களில் 6 பேர் கொல்லப்பட்டதாகவும் மேலும் 5 பேர் காயமடைந்ததாகவும் லெபனான் சுகாதார அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. மறுபுறம் இஸ்ரேலின் வடக்கு பகுதியான மேல் கலிலி பிராந்தியத்தில் அடையாளம் தெரியாத விமானம் ஒன்று அத்துமீறி நுழைந்துள்ளதாக இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ட்ரோன் தாக்குதல்களால் உயரும் ரஷ்ய படை உயிரிழப்புகள். உக்ரைன் ராணுவம் அதிரடி தகவல். உக்ரைனுடனான போரில் ரஷ்ய வீரர்களின் உயிரிழப்பு சதவீதம் கடந்த மார்ச் மாதத்தில் புதிய உச்சத்தை தொட்டுள்ளதாக உக்ரைன் ஆயுதப்படைகள் தெரிவித்துள்ளன. உக்ரைனின் கணக்கீட்டின்படி கடந்த மாதத்தில் மட்டும் 35,351 ரஷ்ய வீரர்கள் உயிரிழந்துள்ளனர் அல்லது காயமடைந்துள்ளனர். இதில் 96% இழப்புகள் ட்ரோன் தாக்குதல் மூலம் ஏற்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ளவை பீரங்கி மற்றும் துப்பாக்கிச்சூடு மூலம் நிகழ்ந்துள்ளதாகவும் உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. ரஷ்யா கைப்பற்றும் ஒவ்வொரு சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பிற்கும் சுமார் 316 வீரர்களை பலி கொடுக்க வேண்டியிருப்பதாகவும் இது கடந்த ஆண்டை காட்டிலும் 2 மடங்கு அதிகம் என்றும் உக்ரைன் தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்களுக்கு உக்ரைனின் அதீத ட்ரோன் உற்பத்தியே முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. மார்ச் மாதத்தில் மட்டும் நாளொன்றுக்கு சுமார் 11,000 ட்ரோன் பயணங்கள் மூலம் 1.5 லட்சத்துக்கும் அதிகமான இலக்குகளை உக்ரைன் தாக்கியுள்ளது. செல்வந்த மற்றும் ஏழை நாடுகளுக்கு இடையிலான இடைவெளி அதிகரிப்பு. ஐநா அறிக்கை தெரிவிப்பு. பல நாடுகள் ஏற்றுக்கொண்ட திட்டங்கள் கடந்த காலங்களில் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளாகவே நீடிப்பதன் காரணமாக செல்வந்த மற்றும் ஏழை நாடுகளுக்கு இடையிலான இடைவெளி மேலும் விரிவடைந்து செல்வதாக ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்படுகிறது. சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜிவா கூறுகையில், உலகளாவிய வளர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்த போதிலும் ஈரான் போர் தற்போது உலக பொருளாதாரத்தின் எதிர்காலத்தை இருளாக்கியுள்ளதாக தெரிவித்தார். பூகோளவியல் அரசியல் பதற்றங்கள் அபிவிருத்தியடைந்து வரும் நாடுகளின் நிதியுதவிக்கான போராட்டங்களை சிக்கலாக்குவதற்காக பொருளாதார மற்றும் சமூக விவகாரங்களுக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் இணைச் செயலாளர் தெரிவித்துள்ளார். பூகோளவியல் அரசியல் காரணிகள் பொருளாதார உறவுகளையும் நிதி கொள்கைகளையும் பெருகிய முறையில் வடிவமைத்து வருவதால் சர்வதேச ஒத்துழைப்பிற்கு இது மிகவும் ஆபத்தான காலமாகும் என்று அவர் கூறினார்.